வெஸ்டேஜ் வந்து லைக் எப்படி இருந்தேன் அப்படின்றத நான் ஷேர் பண்றேன். ஸோ நான் வந்து ஜஸ்ட் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். ஒரு 19 இயர்ஸ் ஓல்டு பாய் தான். ஸோ நான் வந்து செகண்ட் இயர் காலேஜ் முடிச்சுட்டு இப்போ தேர்ட் இயர் காலேஜ் போறேன். இப்போ நான் இந்த பிசினஸ் கிடைக்கிறதுக்கு முன்னாடி வெஸ்டேஜ் கிடைச்சதுக்கு அப்புறமே ஒரு சில டேஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் கொஞ்சம் டல்லா தான் பண்ணிட்டு இருந்தேன். பிகாஸ் ஏன்னா இப்போ வெஸ்டேஜ்க்கு முன்னாடியே எனக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நான் ஆல்ரெடி எனக்கு வந்து பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மைண்ட் செட். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா நிறைய சோசியல் மீடியால லைக் நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சேன். நிறைய விஷயங்கள் நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். லைக் ட்ரேடிங், அஃபிலியேட் மார்க்கெட்டிங், லைக் ட்ராப் ஷிப்பிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து உள்ள போய் அதுல ஓகே இதுல ஷைன் ஆகலாமா, ஓகே இதுல வந்து நம்ம எஃபர்ட் போட்டா நம்ம வந்து ரிசல்ட்ஸ் கிடைக்குமா, ஓகே இதுல நம்ம எஃபர்ட் போட்டா நம்ம இந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணா ஓகே நம்ம லைஃப்பை செட்டில் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய ரிசர்ச் பண்ணுவேன், நிறைய ஆர்என்டி பண்ணுவேன், நிறைய வந்து நான் ரிசர்ச் பண்ணிட்டே இருப்பேன். பட் அந்த மாதிரி நான் ஒன்னொன்னா ஓகே இது எனக்கு செட் ஆகாது. ஒன்னொன்னா வந்து ட்ரேடிங்னா ஓகே நிறைய வந்து நம்மளுக்கு மணி தேவைப்படுது. ஓகே அஃபிலியேட் மார்க்கெட்டிங்ல நிறைய காம்படிஷன் இருக்கு. லைக் இந்த மாதிரி ஒரு இதுலயும் ஒரு டிராபேக்கா இருந்துச்சு. எனக்கு வந்து அது ஒரு சாட்டிஸ்ஃபையா இல்லை. ஓகே இது நம்ம இந்த டொமைன்ல சூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற அந்த ஒரு சாட்டிஸ்ஃபையே இல்லை. ஸோ அப்போ எனக்கு வந்து வெஸ்டேஜுமே கிடைச்சது. வெஸ்டேஜ்ல நான் ஜாயின் பண்ணியுமே ஒரு சில டேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெஸ்டேஜ் நான் வந்து அந்த அளவுக்கு சின்சியராலாம் எடுத்துக்கல. ஸோ ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு தான் இருந்தேன். ஸோ ஏன்னா நான் வந்து வேற இதுல ஓகே நம்ம ஆல்ரெடி நாலேஜ் இருக்கிறத நம்ம ஷைன் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல நான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். நிறைய விஷயங்கள் வந்து லேர்ன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுல எனக்கு அந்த அளவுக்கு ஓகே அதுக்கு ஸ்கோப் இல்லை இப்போ அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் அப்பப்போ ட்ரைனிங்ஸ்லாம் அட்டென்ட் பண்ணுவேன். ஸோ ஒரு சில டேஸ் வந்து கண்டினியூஸா ட்ரைனிங்ஸ்லாம் அட்டென்ட் பண்ணும்போது ஓகே இதுல பெரிய ஸ்கோப் இருக்கு. இதை பத்தி அதுக்கப்புறம் ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ ஓகே டைரக்ட் செல்லிங், ஓகே நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஃபியூச்சர் இருக்கு. ஓகே இதுல வந்து நம்ம இந்தியாவுக்கு நம்ம இந்தியன் பாப்புலேஷனுக்கு இதுல எக்கச்சக்கமான ஸ்கோப் இருக்கு அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஓகே இதை வந்து நம்ம ஒரு பேஷனா எடுத்து ஓகே இதுதான் நம்மளுக்கான இடம் அப்படின்றத நான் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு ஸோ ஓகே நம்ம வந்து இதுல வந்து நம்மளோட எஃபர்ட் போடலாம். ஓகே நம்ம வந்து கரெக்டான ஒரு பிளாட்ஃபார்ம்ல வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. நிறைய விஷயங்கள் நம்ம ட்ரை பண்ணதுனால ஸோ ஒரு நம்மளுக்கு ஒரு ரைட் பிளாட்ஃபார்ம் வந்து கிடைச்சிருக்கு. நம்ம இதுல வந்து நம்மளோட எஃபர்ட் வந்து இறங்கி போட்டா கண்டிப்பா ஒரு பெரிய ஸ்கோப் இருக்கு அப்படின்றத எனக்கு அதுக்கு ஒரு சில மந்த்ஸ் எடுத்துச்சு. ஸோ அதை நான் தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்ஸ் நான் புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப தெளிவா அந்த பிசினஸ் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்டிங்ல நிறைய எக்கச்சக்கமான ஸ்ட்ரகிள்ஸ் வந்துச்சு. நிறைய ஏன்னா எனக்கு இருக்கிற மைண்ட் செட் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கிடையாது. நான் இப்போ இன்வைட் பண்ணும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா லைக் சும்மா ஜாயின் பண்ணாங்க. பட் என்ன சும்மா பொருள் வாங்கணுமா லைக் அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு புரியாத மாதிரி இந்த பிசினஸை புரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் வேஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. பட் நான் வந்து தொடர்ந்து ட்ரை பண்ணேன். ஸோ ஓகே நம்ம நெக்ஸ்ட் வாட் நெக்ஸ்ட் அப்படின்றத நான் ரொம்ப தெளிவா இருந்தேன். ஸோ அடுத்து என்ன ஆனாலும் கிவ் அப் பண்ற அந்த ஒரு மைண்ட் செட்டே கிடையாது. ஓகே நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப 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 தெளிவா இருந்தேன். ஸோ அடுத்தடுத்து ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். ஓகே போக போக பிசினஸ்மே ரொம்ப ரொம்ப ஈஸியா புரிஞ்சுது. ரெக்ரூட்மெண்ட்மே போக போக ரொம்ப ஈஸியா ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நெட்வொர்க்குமே ஈஸியா டெவலப் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. நிறைய லேர்ன் பண்ணேன். இந்த பிசினஸ் வந்து இப்போ நான் வந்து இவ்வளோ சின்சியரா அக்ரெசிவா பண்றதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா இந்த பிசினஸ் ஓரியன்டா நிறைய நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். நிறைய ஆடியோ புக்ஸ் கேட்பேன். நெட்வொர்க் ரிலேட்டடா நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்ப்பேன். ஸோ அதெல்லாம் தான் எனக்கு வந்து இந்த கான்ஃபிடென்ட்டே கொடுத்துச்சு. ஓகே நம்ம வந்து கரெக்டான பிளாட்ஃபார்ம்ல இருக்கோம். ஓகே இதுல வந்து பெரிய ஸ்கோப் இருக்கு. நம்மளால ஷைன் ஆக முடியும். நான் இதுக்காகவே நிறைய வந்து என்னோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் யூடியூப்ஸ்ல பார்த்து பார்த்து வந்து பாத்தீங்க அப்படின்னா டெவலப் பண்ணிக்கிட்டேன். நிறைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் பர்சனலா என்ன செல்ஃபா நான் வந்து நிறைய டெவலப் பண்ணிக்கிட்டேன். ஸோ மெயினா இந்த பிசினஸை நான் கையில எடுத்ததுக்கான ரீசனே என்ன அப்படின்னா எனக்கு வந்து ஃபினான்ஷியலா ஃப்ரீடம் வேணும். வெஸ்டேஜ்க்கு முன்னாடியே எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா நம்ம வந்து வேலைக்கு போகக்கூடாது. அந்த ஒரு 9 to 5 ஜாப்ல போய் நம்ம மாட்டிக்க கூடாது. ஸோ சும்மா அதே லைஃபே வாழ்ந்துட்டு இருக்க கூடாது. நம்ம வந்து ஒரு ஒரு யூனிக்கான ஒரு லைஃப் ஸ்டைல் வாழணும் அப்படின்றது எனக்கு ஒரு தெளிவான ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. ஸோ ஓகே அந்த ரியல் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க கிடைக்கும் அப்படின்றது எனக்கு நல்லா தெரிஞ்சுது. ஸோ அதுல இருந்து தான் இந்த பிசினஸ் வந்து நான் ரொம்ப 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 அக்ரெசிவா பண்ண ஆரம்பிச்சேன். ஓகே ஏன்னா எனக்கு என்னோட ஒரு ஒன் ஆஃப் த ட்ரீம் என்ன அப்படின்னா ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் இப்போ எனக்கு ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா 19. ஸோ என்னோட ஒரு 25 இயர்ஸ்க்குள்ள என்னோட 25 வயசுக்குள்ள நான் வந்து ஒரு ஃபினான்ஷியலா ஒரு ரியல் ஃபினான்ஷியல் ஃப்ரீடமா மாறிடணும். ஸோ மணிக்கு பிரச்சனையே இருக்கக்கூடாது. ஸோ நம்ம வந்து இஷ்டத்துக்கு நம்ம செலவு பண்ணோம். லைக் ஒரு நல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய லெவல்ல வந்து ஒரு சக்சஸ் பண்ணிடணும். நம்ம நேம் வந்து ஒரு ஒரு நல்ல ரீச் ஆயிடணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப தெளிவா இருந்தேன். ஸோ ஓகே அது இங்க பாசிபிள் அப்படின்றது தெரிஞ்சிச்சு. பிகாஸ் என்ன நான் ஆல்ரெடி வெளியே நான் ட்ரை பண்ணேன். ஒரு சில ட்ரேடிங் லைக் ஒரு சில பிளாட்ஃபார்ம் ட்ராப் ஷிப்பிங் அது எல்லாமே கூட பாத்தீங்க அப்படின்னா அந்த ரியல் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா டவுட்டா தான் இருந்துச்சு. பிகாஸ் என்ன அங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நம்மளே தான் எஃபர்ட் போட்டுட்டு இருக்கணும். லைக் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம என்னதான் அங்கேயும் வந்து லேக்ஸ் அண்ட் லேக்ஸ்ல இன்கம் பண்றதுக்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. பட் என்னதான் இருந்தாலுமே அடுத்தடுத்து நம்ம போய் இன்னொரு கிளைண்ட்ஸை பார்த்து லைக் நம்மளுக்கு அவங்களுக்கு ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்தாதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அங்க பெரிய லெவலில் இன்கம் பண்ண முடியும். என்னதான் இந்த மந்த் பெரிய இன்கம் வந்தாலும் அடுத்து நம்மளுக்கு இன்னொரு கிளைண்ட்ஸ் பார்த்தா தான் நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்து பெரிய பெரிய இன்கம் வரும். ஸோ நம்ம கடைசி வரைக்கும் வேலை செஞ்சுட்டே இருக்கணும் அப்படின்றது நல்லா புரிஞ்சுது. பட் இங்க இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல டைரக்ட் செல்லிங் பிசினஸ்ல அது கிடையாது. ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு
நம்ம ஒரு 5 to 10 இயர்ஸ் இந்த பிசினஸ்ல நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்னோம் அப்படின்னா ஒரு நம்மளுக்கு அண்டர்ல ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க்கை நம்ம கிரியேட் பண்ணிடலாம். நம்ம ஒரு ஹெல்தியான நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த நெட்வொர்க் நம்மளுக்காக வேலை செய்யும் அப்படின்றத நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அது என்னை வந்து ரொம்ப ரொம்ப மோட்டிவேட் பண்ணுச்சு. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக இந்த பிசினஸ் ஓகே நம்ம வந்து என்ன ஆனாலும் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அக்ரெசிவா வந்து பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ கண்டிப்பா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்துச்சு எனக்குமே. ஏன்னா இப்ப என்னோட ஒரு ஷார்ட் டைம் ட்ரீமே என்னன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னோட பேரண்ட்ஸுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரிட்டையர்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்றதான் என்னோட ஆசையே. ஸோ ரொம்ப நாள் கஷ்டப்பட்டுட்டாங்க. லைக் அவங்களுக்கு வந்து சீக்கிரமா வந்து ஒரு ரிட்டையர் கொடுக்கணும். நம்ம வந்து ஒரு இன்கம் பண்ணி அவங்கள வீட்டுல உட்கார வச்சு நம்ம சாப்பாடு போடணும். லைக் அந்த மாதிரி எனக்குமே ஒரு ட்ரீம் இருக்கு. ஸோ இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா என்னதான் எங்க ஃபேமிலி கிட்ட சொன்னாலும் அவங்களுக்கு இதெல்லாம் வந்து புரியாது. நிறைய வந்து டிமோட்டிவ். ஏன்னா நான் எஃபோர்ட் போடுறதே எங்களோட ஃபேமிலிக்காக தான். பட் அவங்க தான் வந்து ரொம்ப டிமோட்டிவேட் பண்ணுவாங்க. ரொம்ப கலாய்ப்பாங்க. லைக் நிறைய டிமோட்டிவேஷன் பண்ணுவாங்க. பட் ஓகே நம்ம அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் நான் வந்து என்னோட எஃபர்ட் போட ஆரம்பிச்சேன். ஸோ இப்போ கரண்ட் அதோட விளைவா வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நான் பிரான்ஸ்ல இருக்கேன். இப்போ என்னோட ஸ்டில் இப்போ வந்து என்னோட கரண்ட் பிசினஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு டேட்ல நான் 1700 PV பிளஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பிசினஸ் ஸ்டார்ட் ஆகி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 days தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இனிமே முடியல. இதுக்குள்ளேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் 1700 PV பிளஸ் ரீச் பண்ணிட்டேன். என்னோட டே 1 பிசினஸே வந்து பாத்தீங்க அப்படின்னா 500 பிளஸ் அண்ட் தென் என்னோட வித்தின் 5 daysலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து 1000 PV மேல நான் ரீச் பண்ணிட்டேன். எனக்கு செம்ம ஹாப்பியா இருந்துச்சு. ஸோ இந்த பிசினஸ் நான் அந்த அளவுக்கு அக்ரெசிவா பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கான மெயின் சீக்ரெட் கீயே என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா சிஎன்சி தான், கன்சிஸ்டன்சி தான். நான் வந்து அந்த கன்சிஸ்டன்சி பவரை வந்து ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஓகே கன்சிஸ்டன்சில தான் பெரிய ஸ்கோப் இருக்கு. கன்சிஸ்டன்சியை நம்ம ஃபோக்கஸ் பண்ணாதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பக்காவா வந்து இந்த பிசினஸ்ல ஒரு ஷைன் ஆக முடியும் அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். கரெக்டா கன்சிஸ்டன்சி வந்து லீடர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் எஜுகேட் பண்ண ஆரம்பிச்சேன். நான் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிஎன்சியை இன்னர் டவுட் இதுல என்ன இருக்கு, ஸோ இதுல எவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு, இது பண்ணா ப்ராடக்ட் வைஸ்ல நம்ம வந்து நம்மளுக்கு வவுச்சர் வைஸ்ல என்ன வந்து பெனிஃபிட்ஸ் இருக்கு, லைக் பிசினஸ் ஓரியன்டா என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, இந்த மாதிரி நிறைய ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். எல்லாமே அந்த சிஎன்சி ஆஃபர்னா அது ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சேன். ஸோ ஓகே அதை வந்து நான் லீடர்ஸுக்குமே எஜுகேட் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ இந்த மந்த் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்ல இப்போ நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது முன்னாடி 1ஆம் தேதி வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் எனக்கு என்னோட டீமுக்கு வந்து ஸ்பெஷலா ஒரு டீம் மீட்டிங் வச்சு அந்த சிஎன்சி பத்தி மட்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஒரு 1/2 hour பேசினேன். நிறைய வந்து புரிய வச்சேன். நிறைய விஷயங்கள் வந்து இது பண்ணா எவ்வளவு மேஜிக் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லீடர்ஸோட அந்த இதெல்லாம் ஃபீட்பேக்லாம் எடுத்து கேட்டு காமிச்சேன். ஸோ அன்னைக்கு நான் அந்த ட்ரைனிங்ல நான் பேசினேன். அன்னைக்கு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா வந்து பாத்தீங்கன்னா அடுத்த நாளே ஸோ செகண்ட் டே ஃபர்ஸ்ட் இன்வாய்ஸா வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் என்னோட இன்வாய்ஸ் பண்ணேன். என்னோட 100 PV நான் கம்ப்ளீட் பண்ணி குரூப்ல டான்னு ஃபர்ஸ்ட் ஆளா நான் ஷேர் பண்ணேன். ஸோ அது மட்டும் இல்லாம அதை நான் ஸ்டேட்டஸ் வச்சேன். லைக் என்னோட லைஃப் லைன்ஸுக்குமே வந்து ஷேர் பண்ணேன். அவங்களுமே அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆனாங்க. ஸோ ஏன்னா எனக்கு என்னன்னா ஆல்வேஸ் பி த எக்ஸாம்பிள். நம்ம வந்து எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும், ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கணும். நம்ம வந்து ஒருத்தவங்களை கைட் பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க வந்து நம்மள ஒரு எக்ஸாம்பிளா பார்க்கணும் அப்படின்றத நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நான் ஜஸ்ட் அதை நான் யார்கிட்டயுமே போயிட்டு நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசல. ஸோ ஏன்னா சரவணன் சார் அடிக்கடிக்கு சொல்லுவாங்க வந்து நீங்க என்னதான் பேசினாலும் பண்ண மாட்டாங்க, பட் நீங்க பண்ணீங்கன்னா பண்ணுவாங்க அப்படின்றத சொல்லுவாங்க. அது ரியலி 100% உண்மை. நான் நிறைய பேசியிருக்கேன் இதுக்கு முன்னாடி மந்த்லாம் நிறைய பண்ணுங்க 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 நிறைய பேசியிருக்கேன். பட் அப்பெல்லாம் பண்ணாங்களான்னு கேட்டீங்கன்னா எனக்கு அந்த அளவுக்கு பெரிய ரிசல்ட்டே வரல. பட் நான் பண்ணிட்டு ஷோ பண்ணேன். நான் பண்ணதை ஜஸ்ட் அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணேன். ஸோ அதை பார்த்துட்டு அன்னைக்கு டேலே பார்த்தீங்கன்னா எனக்கு அண்டர்ல ஒரு 5 members வந்து பார்த்தீங்கன்னா சிஎன்சி டே 1 பண்ணாங்க. ஸோ செம்ம ஹாப்பியா இருந்துச்சு. ஸோ நிறைய 5% லீடர்ஸ்லாம் கூட பண்ணாங்க அதை புரிஞ்சுக்கிட்டு. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி ஆஃபர் வந்து நல்லா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம், நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இதுல ஒரு மிகப்பெரிய க்ரோத் பார்க்கலாம். ஸோ ஏன்னா எனக்கு அண்டர்ல இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 30 PV 60 PV பண்ணதுன்னு ரொம்ப ஃபியூ தான். 30 PV பண்ணதெல்லாம் ஜஸ்ட் ஒருத்தர் 2 பேர் தான். இது எல்லாருமே 100 PV பண்ணாங்க. அதனாலதான் இப்போ நான் வந்து 1700 PVக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நான் ரீச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பிசினஸ் ரொம்ப ரொம்ப நான் வந்து பாத்தீங்கன்னா அக்ரெசிவா பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னோட இப்போ வந்து ஒரு மெயின் மோட்டோவே என்ன அப்படின்னா ஓகே நம்ம வந்து எப்படியாச்சும் வந்து இந்த நெட்வொர்க்ல வந்து ஒரு பெரிய இடத்த பிடிக்கணும். ஸோ நெட்வொர்க்ல நம்மளுக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சிடணும். ஸோ இப்போ நெட்வொர்க்குன்னு ஒரு ஹிஸ்ட்ரி எடுக்கிறாங்க அப்படின்னா அதுல கண்டிப்பா நம்ம நேம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ட்ரீம் வச்சிருக்கேன். இது என்னோட பேஷனா எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பா இந்த நெட்வொர்க்ல வந்து நான் ஷைன் ஆகாம விட மாட்டேன். ஸோ இந்த பிசினஸ் ரொம்ப ரொம்ப அக்ரெசிவா பண்ணிட்டு இருக்கேன். நீங்க அந்த 100 PVயே லீடர்ஸா இருக்க நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஏன்னா நானுமே ஒரு சில டேஸ் முன்னாடிலாம் லைக் வெறும் பிரான்ஸ் குவாலிஃபை பண்றதுக்கு அடுத்த அந்த லாஸ்ட் நாள் 12 மணி வரைக்கும்லாம் நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு அன்னைக்கு ஓகே ஸோ நம்ம வந்து ஏதோ தப்பா பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதோட நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த மந்த் ஸ்டார்டிங் 1ஆம் தேதி என்ன பண்ணேன் அப்படின்னா ரொம்ப தெளிவா இருந்தேன். அதுக்காக ஒரு 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 கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 ரூபாய்க்கு A4 ஷீட் வாங்கிட்டு வந்துட்டு ஒரு லீடர்ஸுக்கும் பிளான் போட்டு கொடுக்கறது, லைக் யாரெல்லாம் கன்சிஸ்டன்சி பண்ண வைக்கலாம் நேம் லிஸ்ட் எடுக்கிறது, யாரெல்லாம் குவாலிட்டியா இருக்காங்க அவங்கள வந்து அட்ரஸ் பண்றது, அவங்க கிட்ட இதை கரெக்டா ஃபர்ஸ்ட் புரிய வைக்கிறது, இந்த மாதிரி வந்து நான் தெளிவா வந்து பிளான் பண்ணேன். ஸோ அது ரொம்பவே செமையா எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருக்கு. இன்னும்
எக்கச்சக்கமான மெம்பர்ஸ் வந்து கன்சிஸ்டன்சி பண்றேன்னு கமிட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இந்த மந்த் பிசினஸ் ஓஹோன்னு போயிட்டு இருக்கேன். எனக்கு நான் எங்கேயோ இந்த மந்த் பிசினஸ் ரொம்ப பெரிய பிசினஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்கு. ஸோ கண்டிப்பா நெட்வொர்க்ல எனக்குன்னு ஒரு இடத்த பிடிக்கணும் அப்படின்றதான் என்னோட ஒரு பிக்கஸ்ட் ட்ரீம். காவி அன்மியூட் பண்ணி. சாரி சார், ஒரு கால் வந்துருச்சு. ஓகே, தேங்க்ஸ் சார். ஓகே, ஸோ நெட்வொர்க்ல எனக்குன்னு ஒரு இடத்த பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப 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 அக்ரெசிவா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் வந்து ஒரு விஷயத்த ரொம்ப ரொம்ப பிலீவ் பண்றேன். இப்படி இந்த அளவுக்கு நான் இந்த பிசினஸை ஃபயரா பண்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, எனக்கு வந்து இந்த யூனிவர்ஸோட ஒரு சீக்ரெட் அப்படின்றது எனக்கு தெரியும். தட் இஸ் இஃப் யூ ஆக்சுவலி ட்ரை யுவர் பெஸ்ட் யூ கேன்ட் லூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உண்மையாவே நீங்க உங்களோட பெஸ்ட்டை கொடுத்து ட்ரை பண்ணீங்க அப்படின்னா சத்தியமா நீங்க தோக்கவே மாட்டீங்க. திஸ் இஸ் அ யூனிவர்ஸ் லா. ஸோ இது வந்து ஸ்ரீராம் பிரதர் கூட ஹவு டு ஸ்டார்ட் வெஸ்டேஜ்ல அவங்க ஸ்டைல ரொம்ப சூப்பரா சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு யதார்த்தமான ஒரு உண்மை. கண்டிப்பா நம்ம உண்மையாவே நம்ம பெஸ்ட்டை கொடுத்தோம் அப்படின்னா நம்ம சத்தியமா தோக்கவே மாட்டோம். அதை தான் நான் ட்ரை பண்ணுவேன். எப்பயுமே என்னோட பெஸ்ட்டை கொடுப்பேன். ஸோ இது வரைக்கும் நான் ஒன் டைம் கூட நான் குவாலிஃபைட் அப்படின்ற அந்த சைட் போனதே கிடையாது. ஸோ இந்த பிசினஸை நான் ரொம்ப ரொம்ப அக்ரெசிவா பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தேங்க்யூ சார். உங்களுடைய இந்த ஆட்டோமேஷன் வந்ததுல இருந்து தான் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இந்த பிசினஸ் பீக்ல போயிட்டு இருக்கு. ஸோ ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட்லாம் வந்து நான் ரொம்ப எஃபர்ட் போடுவேன். பட் அது நான் என்னதான் எஃபர்ட் போட்டாலுமே அந்த ஜூம்ல உட்கார வைக்கிறதுல ரொம்ப ரொம்ப வந்து எனக்கு ரொம்ப இன்கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. ஏன்னா அந்த டைம்ல பேசினா மட்டும்தான் அவங்களை உட்கார வைக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ இந்த ஆட்டோமேஷன் வந்ததுல இருந்து நான் எந்த அளவுக்கு எஃபர்ட் போட முடியுமோ அந்த அளவுக்கு என்னால் எஃபர்ட் போட முடியுது. நைட்ல கூட என்னால் ஒர்க் பண்ண முடியுது. அந்த அளவுக்கு வந்து இந்த ஆட்டோமேஷன் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. தேங்க்ஸ் சார். ஸோ நீங்க கொடுக்குற அந்த ஒரு சில அப்டேட்ஸ் லைக் நீங்க இந்த பிசினஸ் க்ரோத்ல கொண்டு போறதுனால தான் எங்களாலையுமே சீக்கிரம்